கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எங்களுக்கு யாரும் தேசபக்தி பாடம் எடுக்க தேவையில்லை. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி முதல்வர் சொன்னார்னா கரெக்டாக தான் சொல்லியிருப்பார். அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா தேசபக்தியை பற்றி? அப்படியும் இருக்கலாம். எடுத்து எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இப்படியும் சொல்லலாமா? அப்படியும் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் ஆஹா ஏரி ரொம்பியோ இல்லை மழை பெஞ்சோ ஏரி தண்ணி அதிகமாச்சுன்னா அது சுற்றி இருக்கும் ஏரிக்கரையில் இருக்கிற வீடுகளோ மற்றவர்களோ ஏரி அதை கரை உடஞ்சி போச்சு. 10 நாள் 22 கோடி அம்பேல். இது வந்து ஒரு அந்த என்னமோ சொல்லுவாங்க, ஓசூரில் விமான நிலையம் வரவே வராது, காதோடலையும் சொல்லிட்டான். திட்டம் வராதுன்னு தெரியும். ஆனால் ஏன் வந்து அதை அறிவிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து லம்பா, நம்ம ஒரு செந்தில் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், லம்பா வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி போட்டு விமான நிலையம் வருது, அது வருது, இது வருது, ராக்கெட் விடுறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு இந்த மாதிரி ஏதாவது கதை சொன்ன உடனே அங்கே 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் 500 ரூபாய்க்கு விற்குது, இல்லை 1000 ரூபாய்க்கு விற்குது, 10 மடங்கு 5 மடங்கு விற்குது. தப்புன்னு அது விற்கிற அது விலை ஏறினோன்னே விற்றுட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் விமான நிலையம் வந்த வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னு. இப்போ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அது சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு திரும்ப. ஆனால் 14 ஆண்டுகளுக்கு முன் நாம் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம், மாற்றம் எதுவும் இல்லை. என்ன, பாமகவும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் நாம் கூட்டணி சேர மாட்டோம். ஒன்றும் இல்லை, ஐயா ராமதாஸுக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்கலாமா, இந்த ஜிகே மணி, அருள், அப்புறம் அந்த ஸ்ரீகாந்தியா அவங்க பொண்ணு மகள், அவங்களுக்கு அந்த அம்மையாருக்கு 3 பேர், அதுவும் உதயசூரியனில் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா மாம்பழச்சின்னா அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ இது உதயசூரியனில் நீங்கள் தான் அதுக்கு வந்து அதுக்கே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் சொல்கிறாரு. உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவார்? என்னமோ இவரை கேட்டு தான் திமுக எல்லாம் முடிவு பண்ண போகுதுன்ற மாதிரி ஒரு பில்டப் இன்னும் ஏன் கொடுக்குறாரு? இவர் சொன்னால் முதல்ல இவருக்கு கீழே உள்ள தளபதிகளே கேட்க மாட்டாங்களே, அப்புறம் திமுக தலைமையை தான் முடிவெடுக்கும்னு எதுக்கு இந்த பந்தாலாம் பண்ணுறாரு? கொடுத்ததை வாங்கிட்டு சந்தோஷமாக போக வேண்டியதானே. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வெள்ளிக்கிழமை, நல்ல விடியும் வேலை, விடிந்த பின் வேலை, நல்லபடியாக கேள்விகளை துவங்கிடலாமா சார்? சின்ன சேலத்திலிருந்து தில்லைராஜன் முதல் கேள்வியாக, எங்களுக்கு யாரும் தேசபக்தி பாடம் எடுக்க தேவையில்லை என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். சொன்னா பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி முதல்வர் சொன்னார்னா கரெக்டாக தான் சொல்லியிருப்பார். எங்களுக்கு யாரும் தேசபக்தி பாடம் எடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா தேசபக்தியை பற்றி? அப்படியும் இருக்கலாம். எடுத்து எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இப்படியும் சொல்லலாமா? அப்படியும் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் ஏற போகிறது இல்லை. நாங்கள் வந்து தேசிய கீதத்தை முதல்ல பாடணுன்ற ஒரு எல்லா சட்டமன்றத்திலையும் இருக்கிற விதியே வந்து கடைசியில் தான் பாடணும், தமிழ்த்தாய் வாழ்த்து தான். தமிழ்த்தாய் வாழ்த்து யாரும் பாடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆளுநரும் என்ன சொன்னார், தேசிய கீதம் முதல்ல, அதுதான் பாரம்பரியம், மரபு, அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும். இதுக்கு முன்னால் எத்தனையோ தடவை சட்டமன்றத்தில் வந்து தேசிய கீதம் பாடப்பட்டு அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு அதுக்கப்புறம் கவர்னர் உரையில் எல்லாம் குழப்பம் வந்தது. அது எதிர்பார்த்த குழப்பங்கள், அது விட்டுருங்க. தேசிய கீதத்தில் என்ன இருக்குது? எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம் அப்படின்னா, தமிழ்நாடு தனி நாடாக இருந்ததுன்னா நீங்கள் மத்திய அரசு எங்களை துஞ்சித்து விட்டது, வஞ்சித்து விட்டது, ரேஷன் கொடுக்க முடியாது, கக்கூஸ் கட்டி தர முடியாது, மக்களுக்கு வீடு கட்டி தர முடியாது. நீ தனி நாடாக இருந்துச்சுன்னா, அந்த காலத்தில் அண்ணா திராவிட நாடுன்னு ஒன்று யார் கேட்டது? பெரியார் கேட்டது மட்டும் இல்லாமல் திராவிட கழகத்து நீதி கட்சியிலேருந்து திராவிட கழகத்துக்கு 1944 திராவிட கழகம் தொடங்கப்படுது. அப்போ என்னென்னா திராவிட நாடுன்னு தனியாக கவனிங்க.
தமிழ்நாடுன்னு கேட்கல, ம் திராவிட நாடுன்னு. அப்போ வந்து மற்றவங்களாம் வந்து உங்களை கேட்டானா எங்களுக்கு சேர்த்துங்கன்னு, ம் சரி ரைட்டு திராவிட நாடுன்னு கேட்டீங்க. அதை வந்து அவர் வந்து தீர்மானத்தில் முன்மொழிஞ்சது மட்டும் இல்லாமல் அண்ணா அப்போ வந்து திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார். ம் அதுலேயும் வந்து அந்த தீர்மானத்தை போட்டு பத்திரிகையில் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் தான் நேரு வந்து கடிதாசி செய்யிட்டார் அவருக்கு. இது எதுனா செக்ஷன் 124 பிரிவினைவாதத்தில் வரும், ம் இந்த மாதிரிலாம் தத்து புத்துன்னு அவர் எழுதலை, நான் அது மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது பேசுனீங்கன்னா பிரிவினைவாதத்தின் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அப்போ தான் வந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு மாற்றிக்கிட்டாங்க. இது வந்து என்ன நம்ம சொல்லுதுன்னா, அதாவது எங்களுக்கு யாரும் தேசபக்தி பாடம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய. ஆனால் என்ன, நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க தேசபக்தி வேற, அவங்க தேசபக்தி வேற. அவங்க தேசபக்தி யூபிஏ அரசில் இருக்கும் பொழுது இங்கே மாநில அரசு உடைய கீழே இருக்கக்கூடிய, மாநில அரசின் கீழ் வரக்கூடிய கல்வி, அதாவது எந்த துறையாக இருந்தாலும் நாட்டில் ஒன்று அந்தந்த மாநிலத்துக்கு கீழே வரணும், இல்லை மத்திய அரசு கீழே வரணும். சில முக்கியமான விஷயங்கள் வந்து கன்கரண்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து எந்த முடிவு எடுத்தாலும். மாநில அரசுக்கு கீழே இருந்த கல்வித்துறையை கன்கரண்ட், அதாவது மத்திய அரசும் இணைந்து அதை மாற்றினது யாரு? காங்கிரஸ் அரசு. அப்போ கூட இருந்தது யாரு? திமுக. ஊரில் நடந்த பல தப்பு, ஈழத்தில் நடந்தது, கச்சத்தீவு, நீட்டுக்கு முதல்ல கையெழுத்து போட்டது, மீத்தேனுக்கு போட்டது, ஹைட்ரோ கார்பனுக்கு போட்டது, நியூட்ரினோவுக்கு போட்டது, இப்படி பட்டியல் போட்டிங்கன்னா இவ்வளவும் நடந்தது மத்தியில் காங்கிரஸ் அரசு. கூடவே வந்து ஊட்டி கொடுத்தது, காதில் தப்பாக உழப்போகுது, ஊட்டிக்கு வர ஊட்டி கொடுத்தது. அதுக்கு முன்னால் இக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. இல்லை இல்லை, யார்? இந்த திமுக யூபி அரசில் இருக்கும்போது. இவங்களுடைய தேசபக்தினா என்னன்னா, அங்கே போய் என் பேரை நல்லா ஹிந்தி பேசுவான், அவனை எம்பி ஆகணும், என் பையனை மந்திரி ஆகணும், அவருக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஆனால் மந்திரி ஆகணும், மத்திய மந்திரி ஆகணும், என் பொண்ணு ஏதோ ஊழல் பண்ணிடுச்சின்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க, அங்கே பல்லி கரப்பாம்பூச்சிலாம் வருதான், அதனால் வந்து அதை நீங்கள் எப்படியாவது விடுதலை பண்ணணும். ஆனால் நம்ம தேசபக்திங்கிறது இந்த நாடு, பாரதம் என்கிற நாடு, இந்த பாரதத்திற்காக, சமுதாயத்திற்காகவோ சுதந்திரத்திற்காகவோ பாடுபட்டவர்கள், இவர்களை வந்து பெரியார்களாக, எங்கேயோ வேறு மாதிரி வாசனை அடிக்குதோ, ஆமாம், அவர்களை பெரியார்களாக மனதில் வைத்து நாம் வந்து அதுதான் தேசபக்தி. இவ்வளோதான் தேசபக்தினா. ஆமாம், நீங்கள் வந்து எங்கேயோ இருக்கிற காசாவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள், இங்கே ஊர்வலம் நடத்துகிறாங்க, இங்கே வந்து கண்டனம் தீர்மானம் பண்ணுறாங்க, மணிப்பூரில் நடந்தது பண்ணுறாங்க, வேங்கை வயல், அண்ணா யூனிவர்சிட்டி, கள்ளக்குறிச்சி அண்ணா யூனிவர்சிட்டி, இப்படி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் விடுங்க, அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் சொல்கிறது வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்தே ஆரம்பம் பிரச்சனை. ஆமாம், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே சார். அடுத்ததாக சூளைமேட்லேருந்து கதிர்வேல் கேட்கிறார், சேலம், அம்மாப்பேட்டை, குமரகிரி ஏரி சுற்றுலாத்தலமாக 22 கோடி செலவழித்தும் 10 நாட்களிலேயே கரையெல்லாம் சேதம் என்று தகவல். என்ன 10 பாலம் போட்டா ஒரு வாரத்துக்குள்ள இடிஞ்சு விழுந்துரும், ரோடு போட்டா கரண்ட்னா தார் ரோடு கையோட வரும். அது மாதிரி ஏரிக்கு வந்து கரையெல்லாம் 22 கோடி போட்டு பண்ணியிருக்காங்க. 10 நாள்லயே வந்து விரிசல் விட்டு ஏரி தண்ணி வந்து சரியாக அந்த ஏரி போகணும், நீர்ப்போக்கு கரெக்டாக இருக்கணும், மற்ற கரைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஏரி ரொம்பியோ இல்லை மழை பெஞ்சோ ஏரி தண்ணி அதிகமாச்சுன்னா அது சுற்றி இருக்கும் ஏரி கரையில் இருக்கிற வீடுகளோ மற்றவர்களோ ஏரி அதை கரை உடஞ்சி போச்சு. 10 நாள் 22 கோடி அம்பேல். இது வந்து ஒரு அதை என்னமோ சொல்லுவாங்க,
இந்த எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருந்தாலும் ஒரு சினிமா படமாக கூட வந்துச்சு, கரையெல்லாம் செண்பகப்பூ. நல்லாயிருக்கும் அந்த கதை. சினிமாவை எடுத்து சரியாக போல, கரையெல்லாம் செண்பகப்பூ. அது கேட்கறதுக்கே நல்ல டைட்டில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இவங்க எல்லாம் கரையெல்லாம் காகிதப்பூ. காகிதப்பூன்னா என்ன இருக்கும், அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இவங்க வந்து இதுதான் ஒன்றும் இல்லை. இப்போ நீலகிரியில் பார்த்தீங்கன்னா பழங்குடிகள் வாழும் ஒரு பந்தலூர்னு ஒரு 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 கிராமம். அதெல்லாம் கிராமம்லாம் 40 குடும்பம் 50 குடும்பம் சேர்ந்தா ஒரு சின்ன கிராமம். அங்கே அவங்களுக்கு 3 வருஷமாக ஒரு வீடு வந்து 5,73,73 லட்சம், 6 லட்சம் வச்சுங்க. ஒரு வீடு 6 லட்சம் ரூபான்னு அவங்களுக்கு வீடு கட்டி தராங்க 3 வருஷமாக இந்த திமுக ஆட்சியில். 2022 என்னமோ தொடங்கினது, 22 வாக்கில் தொடங்கினது. ஏங்க ஒரு ஒரு பழங்குடி மக்களுக்கு வீடுன்னா நீங்கள் என்ன பெரிய பங்களா நீச்சல் குளத்தோட தம்பி ரத்தீஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் இல்லை செந்தில் பாலாஜி கரூரில் கட்டுற மாதிரியும் வந்து 350 கோடி இல்லையா கட்டிட்டு போகிறீங்க ஒரு பங்களா ஸ்விம்மிங் பூலோட? ஏதோ ஒரு ஒரு ரூமு, ஒரு சமையல் கட்டு, ஒரு சின்ன தண்ணீரையோடைய ஒரு வீடு தானே கட்ட போகிறீங்க. ஒரு வீடு 5-6 லட்சத்துக்கு கட்டணுன்னா என்னங்க வரும்? அவ்வளோதானே வரும். 3 வருஷமாக கட்டி முடிக்கல. இதுக்கு நிதி வந்து எங்கேருந்து வருதுன்னா, பிரதம மந்திரி அது என்னமோ ஒரு ஆதிவாசி திட்டம், அதுக்கு ஏதோ ஒரு பேர், அவங்க பணம் கொடுக்குறாங்க. அதை அந்த ஊராட்சி ஒன்றியம்னா மாநில அரசு கீழே வருது, அந்தந்த ஊராட்சி ஒன்றியம். இவங்க அந்த பணத்தை வாங்கி கட்டி கொடுக்கணும். 5 பைசா இவங்க போட வேண்டியதில்லை. ஃபண்டிங் அங்கிருந்து வருது, அதை நிறைவேற்றி கொடுக்கணும், கட்டணும். இதை கட்டி இன்னும் முடிக்கலை, அவங்க யாரும் இன்னும் கொடுத்தனை வைக்கலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செவுரு ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் விரிசல். எப்படி அதை நம்பி எப்படி போவான்? தலைமையில் விழுந்துச்சுன்னா இது யாருக்கு? இருப்பதிலேயே சமுதாயத்தில் மிக மிக பின்னடைவை அந்த சூழலில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள். அவங்களுக்கு இன்னும் அந்த வெளிப்பட ஒரு டவுனில் இருக்கிற நாகரிகம் எல்லாமே அவ்வளவாக அங்கே வந்து இன்னும் வளராத, அந்த நாகரிகத்திற்குள் வராத அவர்கள் பழங்குடி மக்கள். இந்த இருளர்கள், தோடர்கள், படகர்கள். நீலகிரியில் போனீங்கன்னா அது அந்த மாதிரி பழங்குடிகள். பந்தலூர்னு ஒரு ஊர். ஆக இவங்க பார்த்தீங்கன்னா இதான் திராவிட மாடு. ஏயா அவன் பணம் கொடுக்குறவன் மத்திய அரசு, இந்த பணத்தை வாங்கி ஒழுங்காக கட்டி கொடுக்கலாமா? ஏன் விரிசல் வருது? இந்த கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் வாங்கினதுனால கான்ட்ராக்டர் வந்து அவன் ஒரு மூட்டை மணலுக்கு வந்து அவன் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 4 மூட்டை மணலுக்கு பதிலாக அவன் வந்து 10 மூட்டை மணல் 15 மூட்டை மணல் கலக்கிறதுனால அது விரிசல் வருது. இதே மாதிரி தான் ஏரிக்கிறவன் அப்படி தான் வரும். இதில் திராவிட மாடல். இதில் என்ன ஆச்சரியம்? அடுத்ததாக திருத்தணியிலிருந்து காசிநாதன் கேட்கிறார், நெல்லை இருங்கந்தத்துறையில் ஒரே இடத்தில் 20 குவாரிகள், தமிழ்நாட்டிற்கு விடிவே இல்லையா? இருக்கந்துறையில். அதுங்க இந்த கல்குவாரியில் பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த வெடி வைக்கணும். அதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வந்து அந்த வெடி வைக்கும்போது அப்போ தான் அந்த கல்லெல்லாம் பேர்த்து எடுக்க முடியும். ஆமாம். 50 அடிக்கு மேலே தோண்டக்கூடாது சட்டம். ஆனால் ட்ரோன் வச்சு மத்திய அரசு செக் பண்ணி பார்த்ததில் 50 மீட்டர் தாண்டி 150 மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 அடி வரைக்கும் 50 அடிக்கு மேலே தோண்டக்கூடாதுன்னு சொன்ன இடங்கள்லாம் 500 அடிக்கெல்லாம் தோண்டியிருக்காங்க. அப்போ அது சட்டவிரோதமானது. இது மட்டும் இல்லாமல் குவாரிக்கு என்று ஒரு சில நிலம் அலாட் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக ஒரு 20 ஏக்கர் அலாட் பண்ணாங்க. இவங்க அது மட்டும் இல்லை, அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் புறம்போக்கு அரசு நிலம்லாம் இருக்கும். அங்கெல்லாமும் சேர்த்து இந்த 20 ஏக்கர் பண்ணும்போது பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு 10 ஏக்கர், இந்த பக்கம் ஒரு 10 ஏக்கர், பின்னால் ஒரு 10 ஏக்கர் சேர்த்து. ஆக சட்டவிரோதமாக இந்த வெடி வைப்பது முதல்ல, அப்புறம் ஆழம் வந்து சட்டவிரோதமாக, இப்படி வந்து எல்லா ஊர்லேயும் நடக்குது. இப்போ கூட வேற ஒரு நிகழ்வில் எங்கேயோ பேசுனேன்னு நினைக்கிறேன். சோளிங்கர் மலை கோயில் இருக்குது, அங்கே பெரிய கோயில், புராதனமான பழமையான கோயில், லட்சுமி நரசிம்மர் கோயில். சோளிங்கர் நரசிம்மர் கிட்டத்தட்ட ஒரு நிறைய படிகள், படி ஏறதுக்குள்ள கால் முட்டி தேஞ்சிரும், அவ்வளவு உயரத்தில் உள்ள மலை. நரசிம்மர் திருமாலுடைய கோயில் அது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் புராதனமான கோயில். அதுக்கு பக்கத்தில் சுற்றி வர ஒரு இதே மாதிரி ஒரு 20 குவாரி. அதுலேயும் வந்து
இந்த ஓலை வெடின்னு சொல்லுவாங்க. நம்ம தீபாவளியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஓலை வெடி, ஆமா. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகை வெடி வரைக்கும் தான் அலவுடு, அனுமதி. ஆனால் இவங்க வந்து இப்போ நம்ம சொல்லுது ஊசி பட்டாசு வைக்கிற அனுமதி கொடுத்த இடத்துல நீங்கள் வந்து ஹைட்ரஜன் பாம்பு அணுகுண்டு வச்சா எப்படி இருக்கும்? நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி இந்த அளவுக்கு தான் அனுமதி அந்த வெடியுடைய கெப்பாசிட்டினா, அதை போல 10 மடங்கு 20 மடங்கு அதிக சப்தமும் அந்த ஃபோர்ஸும் உள்ளக்கூடிய வெடி வைக்கிறாங்க சட்டவிரோதமாக. ஏன்னா அப்படி வச்சா தான் இவங்களுக்கு சீக்கிரமாக வேலை ஆகும், நல்ல பெரிய பாறையெல்லாம் எடுக்கலாம். இங்கே 50 அடிக்கு தோண்டலாம் அப்படின்னா 500 அடிக்கு தோண்டணும்னா அவ்வளோ பாறையை வெளியே எடுக்கணும்ல. அவ்வளோ பாறையை வெளியில் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? சுற்றி வர இருக்கக்கூடிய கட்டடங்களில் பாதிப்பு ஏற்படும், கிராமங்களோ வீடுகளோ. இப்போ வந்து அந்த சோளிங்கர் கோயிலில் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் புராதனமான அந்த கோயில் கோபுரமே அதிர்தான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, சோளிங்கர் வாழ் மக்கள். அந்த படிகளெல்லாம் விரிசல் வருது. இத்தனை வருஷமாக ஆயிரக்கணக்கில் வந்து என்றைக்கோ 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டினான்னு வச்சுங்க, 1000 1500 வருஷமும் இவ்வளோ நாள் பத்திரமா இருந்துச்சு. இந்த கல்லுக்காரியை வச்சு இந்த குறுக்கோழியில் சம்பாதிக்கிறதுக்காக இதுதான் வந்து நடக்குவது. தமிழ்நாட்டின் அவல தமிழ்நாட்டு தான் ஏதோ சொல்லுவான், ஏதோ ஒரு எம்ஜிஆர் ஒரு படகோட்டியில் பாடினார், தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆட்சியை நினைத்து பாட வேண்டியதுதான். அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலிருந்து பாஸ்கர் தாஸ் கேட்கிறார், ஓசூர் விமான நிலையம், ரயில்வே தடம், மெட்ரோ ரயில் திட்டங்கள் எல்லாமே கைவிடப்பட்டதாக தகவல். என்ன நடக்கிறதே அங்கு? இது நம்ம முன்னாலேயே நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். ஓசூர்ல விமான நிலையம் வரவே வராது, காதோடலையும் சொல்லிட்டான். சரிங்களா? ஏன்னா அங்கே வந்து 150 கிலோமீட்டருக்கு வந்து சர்வதேச விமான நிலையம் 2033 வரைக்கும் பண்ணதில்லைன்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் கர்நாடக மாநிலமும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓசூர் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டரில் வரும் பார்டர் தான். அப்போ இந்த விதி மீறப்படுகிறது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி எப்படிங்க வந்து கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சே அறிவிப்பு. இப்போ வந்து ஓசூரில் வந்து அவன் சொல்லிட்டான், நம்ம காதோடு சொன்னது மற்றது சொன்னதெல்லாம் அவன் வெளிப்படையாக அவன் என்ன பண்ணான் கில்லாடியா, பெங்களூர் கர்நாடக மாநில அரசு பெங்களூரில் ஒரு சர்வதேச ஏற்கனவே விமான நிலையம் இருக்குல்ல, அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம இப்போ பரந்தூர்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு சர்வதேச விமான நிலையம் கட்டுறான். அது கட்டலாமான்னு கேட்டால் கர்நாடக அரசு என்ஓசி கொடுத்தா கட்டலாம். அவன் மாநிலத்துக்குள்ளே இன்னொரு விமான நிலையம் கட்டுறதுக்கு தாராளமாக என்ஓசி கொடுத்துட்டு போகிறான். அது ஒரு முன்னேற்றம் தானே. ஆமாம். அப்போது ரெண்டு விமான நிலையம் வருது 150 கிலோமீட்டரு இந்த விதிமுறைக்குள்ள. ஓசூரில் கட்டவே முடியாது. மெட்ரோ திட்டம்னு பண்ணாங்க, அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ரயில் போகிறதுக்கு ரயில் தடம், அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் என்னங்க பண்ணுறது, எல்லாம் இந்த மத்தியில் இருக்கிற மோடி அரசு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போட முடியாதுன்னு விதிமுறை தெரிஞ்சு வேணும்ன்ட்டு அறிவிப்பு முன்னாடியே சொன்னோம். இந்த அறிவிப்பு இவங்களுக்கு வராதுன்னு தெரியும். ஆனால் ஓசூரில் விமான நிலையம் வருதுன்னு சொல்லி ஒரு 1000-2000 ஏக்கரை வாங்கி போட்டு விலையை ஏற்றி விட்டு விற்கிறது தான் இவங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் ஃபார்முலா, ஓசூர் ஃபார்முலா, பரந்தூர் ஃபார்முலா. பரந்தூரில் இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விமான நிலையம் வரக்கூடாதுன்னு. எங்களுக்கு சில கிராமங்கள் வந்து பாதிக்கப்படும். ஒரு 3-4 கிராமம் விஜய் கூட நடுவில் போகிறதா இருந்தார். அப்புறம் முன்னாடியே 8 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க அந்த பரந்தூர். இப்படி திட்டம் வராதுன்னு தெரியும். ஆனால் ஏன் வந்து அதை அறிவிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து லம்பா, நம்ம ஒரு செந்தில் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், லம்பா வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி போட்டு விமான நிலையம் வருது, அது வருது, இது வருது, ராக்கெட் விடுறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு இந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னோடனே அங்கே 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் 500 ரூபாய்க்கு விற்குது, இல்லை 1000 ரூபாய்க்கு விற்குது, 10 மடங்கு 5 மடங்கு விற்குது. தப்புன்னு அது விற்கிற அது விலை ஏறினோன்னே விற்றுட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் விமான நிலையம் வந்த வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? இதுதான் எங்கள் திராவிட மாடல். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்ததாக வெள்ளக்கோவிலிருந்து வேலாயுதம் கேட்கிறார், திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என்கிறாரே திருமா. இது எங்களுக்கு தெரியாதா?
திமுக கூட்டணியில் யார் வந்து இடம்பெறணுங்கிறது வந்து திமுக தலைமை தான் வந்து கேட்பாங்க. திமுகன்னு அவ்வளவு ஜனநாயகமாக எல்லா தன்னுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு சர்வ கூட்டணி கட்சி மீட்டிங் போட்டு அவங்கள்ட்டெல்லாம் ஆலோசித்து அவங்களுடைய கருத்துக்கு மரியாதை அளித்து கேட்டுருவாங்களா? அப்படி ஏதாவது பழக்கம் இது வரைக்கும் நடந்திருக்கா? எந்த இடத்துலையுமே நடக்கலை, திமுக உட்பட. நம்ம திமுக மட்டும் சொல்லலை, மற்ற கட்சியிலையாவது ஏதோ வந்து ஐயா அப்புறம் நாளைக்கு அவன் கோச்சுக்கு போகிறான்னு சொல்லி ஏதாவது பேசுவாங்க. திமுகவில் வந்து இதுதான் வேணா சொல்லு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றோம். பேட்டானா நீங்கள் வந்து வேறு எதாவது நினச்சிக்க போகிறீங்க, காலில் போட்டுக்கிறது அதுக்கும் அது ஒரு பிராண்டு இருக்குது பேட்டான்னு. அது இல்லை, பேட்டா அதை வந்து கொடுத்துட்றோம். அது அவ்வளோதான், சீட்டு இவ்வளோதான், எங்கே சொல்கிறோமோ அங்கே தான் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. நம்ம எங்கெல்லாம் ஜெயிக்கலான்னு அவங்க எடுத்துப்பாங்க. சுமாராக இருக்கிற இடத்துல கூட்டணி கட்சிகள் கொடுத்துருவாங்க. இது வழக்கமான ஒரு விஷயம். இப்போது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு திரும்ப. ஆனால் 14 ஆண்டுகளுக்கு முன் நாம் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம், மாற்றம் எதுவும் இல்லை. என்ன, பாமகவும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் நாம் கூட்டணி சேர மாட்டோம். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, ஏங்க மங்களூரில் முதல்ல இவர் எம்எல்ஏ ஆனது வந்து பாஜக திமுக கூட்டணி ஒன்றா இருந்தபோது தானே ஆனார். ஆமாம், அதை சாய்ஸில் விட்டுருங்க, அது வராது. அது அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இல்லை அந்த கேள்வி இந்த அப்ஜெக்டிவ் பேப்பரில் வரும்போது சில சாய்ஸில் விட்டுடுவோம். 5 கேள்விக்கு 3க்கு பதில் அளிச்சா போதும். அப்போ 2 சாய்ஸில் விட்டுருணும்ல, அதில் ஒரு விட்டுருணும் நீங்கள். ஏன்னா அவர் ஜெயிச்சது, அதனால் அது வந்து கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த கொள்கை வந்துச்சு. இந்த கொள்கை அதுக்கப்புறம் எப்போ 2011 தான் கொள்கை வந்துச்சு. அது ஜெயிச்சது 2002 காலங்களில், இந்த 2004க்கு முன்னால். அப்போ நம்ம அதெல்லாம் கொள்கையெல்லாம் கிடையாது, அப்புறம் தான் வந்துச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், ஆனால் திமுக தலைமை தான் முடிவு எடுக்கணும். அது ஒன்றும் இல்லை, ஐயா ராமதாஸுக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்கலாமா, இந்த ஜிகே மணி, அருள், அப்புறம் அந்த ஸ்ரீகாந்தியா அவங்க பொண்ணு மகள், அவங்களுக்கு அந்த அம்மையாருக்கு 3 பேர், அதுவும் உதயசூரியனில் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா மாம்பழச்சின்னா அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆமாம், அப்போ இது உதயசூரியனில் நீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் சொல்கிறாரு. இப்போ உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவார்? வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் ஏன் வந்து பாமக உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னார்? பாமகனா வன்னியர் கட்சி அர்த்தம் தானே. இது என்ன சும்மா இது இல்லைன்னா ஒளிவு மறைவு ரகசியம் என்ன இருக்குது? வட மாவட்டத்தில் வன்னியருக்கும் பறையருக்கும் பிரச்சனை இருக்குது, பல விஷயங்களில் ஒத்து போகல. அதனால் வன்னியர் கட்சின்றதுனால பாமக வரக்கூடாது. ஆனால் வேல்முருகன் வரும்போது ஒத்துக்கிட்டார். சரிங்களா? இப்போ பாமகலையும் முழு பாமக வரல, கிட்டத்தட்ட முக்கால்வாசி பாமக அந்த பக்கம் போயிடுச்சு. ஒரு கால்வாசி தான் ஐயா பக்கம் நிற்கிதுன்னு வச்சுக்கோ, ஒரு சுமாராக வச்சுப்போம். ஐயா ஆனால் ஒரு மூத்த தலைவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, பழுத்த தலைவர். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து இங்கே வரா மாதிரி ஆயிட்டார். எந்த திமுகவை வந்து 1 மாதம் 2 மாதம் முன்னால் கூட விமர்சனம் பண்ணியிருக்காரோ, இப்போ வந்து இங்கே வரா மாதிரி ஆயிட்டார். அனானப்பட்ட வைகோ வரலையா, கமல்ஹாசன் வரலையா, அப்படிலாம் வரும்போது வேற என்ன, அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அதனால் என்னென்னா இவர் வந்து என்னமோ இவரை கேட்டு தான் திமுக எல்லாம் முடிவு பண்ண போகுதுன்ற மாதிரி ஒரு பில்டப் இன்னும் ஏன் கொடுக்குறாரு? இவர் சொன்னால் முதல்ல இவருக்கு கீழே உள்ள தளபதிகளே கேட்க மாட்டாங்களே, அப்புறம் திமுக தலைமையை தான் முடிவெடுக்கும்னு எதுக்கு இந்த பந்தாலாம் பண்ணுறாரு? கொடுத்ததை வாங்கிட்டு சந்தோஷமாக போக வேண்டியதானே. நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம். இல்லை தைரியமாக இருக்கணும். சீமான் மாதிரி எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை, நான் தனியாகத்தான் இருப்பேன், நான் யாருடனும் கூட்டணி சேர மாட்டேன். அது ரைட்டாக தப்பாக நம்ம சொல்ல, அப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் யாருக்கும் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்துட்டீங்க, நான் வந்து சிங்கத்துக்கு நான் வந்து எதுக்கும் தலையாக இருக்க விரும்பல, நான் வாளாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ வால் மாதிரி தான் இருக்க முடியும். ஓகே சார். அடுத்ததாக புதுடில்லியிலிருந்து ராமசாமி கேட்கிறார், டெல்லி என்ற பெயரை இந்திரபிரஸ்தா என்று மாற்ற டெல்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளதாமே. இந்திரபிரஸ்தா மகாபாரதத்தில், அதாவது டெல்லின்னு இன்னைக்கு எப்போ வந்தது அந்த பேர் அப்படின்னு சொன்னால், முகலாயர்கள் வரும்போது தான் அந்த பேர் வச்சாங்க. டெல்லி சுல்தான், பாமினி சுல்தான், அந்த சுல்தான், அந்த மாதிரி அவங்க சுல்தான் வகைராக்கள். முகலாயர்கள்னால் இந்த இவங்க ஒரு பக்கம்,
நம்ம வந்து பொதுவாக முகலாயர்கள் இஸ்லாமியர்கள்னு பாரசீகத்துலேருந்து வந்தவங்கள பொதுவாக சொல்லிடும். அதுலேயே கில்ஜி வம்சம் தனியாக வந்துச்சு, துக்ளக் வம்சம் தனியாக வந்துச்சு, அப்புறம் பாபர் அக்பர் இவங்க வம்சம் தனியாக வந்துச்சு. அதுலேயே வேறு வேறு குரூப் வந்து ஆண்டிருக்கு. அந்த மாதிரி பீரியடில் தான் டில்லின்னு பேர் வச்சுது. அதுக்கு முன்னால் மகாபாரத காலத்துலலாம் வந்து இந்திரபிரஸ்தான்னு அந்த இடத்துக்கு பேர் இருந்தது. இந்திரனே அங்கு ஆண்டதாக அர்த்தம். காஷ்மீர்ன்ற பெயர் வந்ததுக்கு காரணமே காசியப முனிவர்ன்றவர் அங்கே தவம் இருந்தார், அவருடைய இடம்ன்றதுனால தான் அன்னை சாரதாம்பாள், அதாவது அம்மனுக்கு வந்து சாரதாம்பாள்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்தது. ஆதிசங்கர் காஷ்மீரில் ஆதிசங்கரெல்லாம் அங்கே போயிருக்காரு, ராமானுஜர்லாம் அங்கே போய் தங்கி ஏதோ ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து அந்த பெயர்கள் அந்த காலத்தில் அந்த இந்து பெயர்கள் அந்த மாதிரி பெயர்கள்லாம் இருந்தது, புராண காலத்துலேயும் சரி. அதுக்கப்புறம் அப்புறம் முகலாயர்கள் படையெடுப்பு. இப்போது வெள்ளக்காரன் வந்தவொடனே என்ன பண்ணான், அவனுக்கு வாயில் வரலைன்னா பேரை மாற்றிடுவான். திருவனந்தபுரம்னு அழகாக பேர் வச்சுருந்தா ட்ருவாண்ட்ரம் அப்படின்ட்டான். மயிலாடுதுறை அவன் வாயில் நுழையில, மாயூரம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மயிலாடுதுறைன்னு இப்போ மாற்றி இல்லையா, ட்ரிவாண்ட்ரத்தை வந்து திருவனந்தபுரம்னு மாற்றி இல்லையா, பெங்களூர் அப்படின்னு போட்டான், அது பெங்களூரு. இப்படி அந்தந்த ஊர் அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி பேர். அந்த மாதிரி அவங்க வந்து இந்திரபிரஸ்தான்னு பேர் மாற்றுறாங்க. நம்ம முதல்ல மதராஸ்ன்னு இருந்தது நம்ம சென்னைன்னு மாற்றணும்ல. இப்போ நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை மற்றவங்களுக்கும் இருக்குது. அவங்க சௌகரியத்துக்கு மாற்றுறாங்க. அவங்களுடைய கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இந்த இந்து புராணங்கள், இந்து மத கோட்பாடுகள், அதை ஒட்டி பாஜகவுடைய கொள்கைகள் இருக்கிற சித்தாந்தம் இருக்கிறதுனால அந்த பேரை மாற்றுறது தப்பு இல்லை. யாரோ நடுவில் நம்மளை ஆளை வந்தவன் வச்ச பேரை விட்டுட்டு ஒரிஜினல் பேர் வைக்கிறாங்கன்னால் அந்தந்த ஏரியா. நம்ம சென்னையை மாற்றணும், தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிக்கிட்டோம். அது யார் மாற்றினாங்க, அண்ணாதுரை தான் மாற்றினாருன்னு சொல்லுவாங்க. அண்ணாதுரை அறிவித்தார். அதுக்கு முன்னாலேயே வந்து சங்கரலிங்கனார் போன்றவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து மாற்றினது. ஆக மொத்தம் ஏதோ மாற்றணும், அது மாதிரி அவங்க மாற்றுறாங்க. அது மாதிரி மாற்றுறாங்க, அது அவங்க இஷ்டம். அவ்வளோ. ஓகே சார். அடுத்ததாக கடலூர்லேருந்து லட்சுமி தனபால் கேட்குறாங்க, தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் திமுக ஆட்சியில் உலக அளவில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு பொருளாதாரத்தில் 3ஆம் இடத்தில் முன்னேறி இருப்பார் முதல்வர் ஸ்டாலின் என்கிறாரே பொருளாதார மேதை ஜெயரஞ்சன். பொருளாதார மேதை எங்க அதுல பேதைன்னு இருந்தது. மேதைன்னு மேதை மே பே இல்லை, ஏப்ரலுக்கு அடுத்து வர மே. அதுவா சரி, ஜூனுக்கு முன்னால் கூட வரும். ஆமாம், அது சரி. இல்லை, நான் என் காதில் பொருளாதார பேதைன்னு வந்துச்சு. சரியா நமக்கு தான் காது கேட்கலாம். சரி, ரைட்டு. அவர் வந்து ஏதோ இந்த பொருளாதார கமிட்டியில் இதுலேயோ ஒரு குழுவில் இருக்கார் ஜெயரஞ்சன். அடிக்கிறார் பாருங்க, ஜால்ரா டொங்கு ஜம்மு ஜாங் ஜாங் எல்லாம் ஓகே சார். ஜெர்மனியே பின்ன முதல்ல தமிழ்நாட்டை வந்து இன்னொரு மாநிலத்தோடு நீங்கள் ஒப்பிடுவதாக இருந்தால் அது அதில் ஒரு முறை, ஒரு லாஜிக் இருக்கு. ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்தால்னு இவருக்கு தெரியல. அண்ணாதுரைக்கே இப்போதான் நம்ம பேசணும். போன தடவை நேரு வந்து இந்த திராவிட நாடுகிட்ட தனி நாடெல்லாம் கேட்டிங்கன்னா செக்ஷன் 124 வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு மாற்றிக்கிட்டாரு. இந்த விவகாரம் இவருக்கு இதெல்லாம் தெரியாமையே இவர் ஏதோ கமிட்டிக்கு வந்துட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு தனி நாடாக அப்படின்னு பேசினாலே அது வந்து தேச பிரிவினை. ஏன் உத்தரப்பிரதேசத்தை ஒரு ஒப்பிடுங்கள், மத்திய பிரதேசத்தை ஒப்பிடுங்கள், கர்நாடகா ஒப்பிடுங்கள், குஜராத்தை ஒப்பிடுங்கள், ஏதோ ஒன்று ஒப்பிடுங்கள். நாங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், எங்கே முன்னேற்றம் அடைந்திருக்கோமோ அது புள்ளி விவரத்தோடு சொல்லுங்கள், தப்பில்லை. ஆனால் தயவு பண்ணி இவ்வளவு கற்பழிப்புகள் நடந்திருக்கின்றன, போதை குற்றங்கள் இவ்வளோ நடந்திருக்கின்றன, அதில் சொல்லிடாதீங்க. அது எங்களுக்கே தெரியும், முதலிடத்தில் இருக்கோன்றது எங்களுக்கு தெரியும். இவர் வந்து அடுத்தது ஏதாவது வந்து ஒரு எனக்கு என்னமோ இவர் வந்து தங்கத்தென்னரசை காலி பண்ணணும்னு நினைக்கிறார். நிதியமைச்சராக இருக்கார்ல, ஆமாம், அவர் பாவம். பிடிஆர் பழனிவேல் ராஜா இருந்தார். திடீர்னு ஏதோ ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு 30,000 கோடின்னு. அது அந்த பதவி போச்சு, அவர் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. தங்க நடிச்சு அவர் ரொம்ப நாளாக இருக்கிறவர் அவர், அதனால் வந்து அவரை போட்டாங்க. அவர் போஸ்ட்டுக்கு இவர் வந்து குறி வைக்கிறார். வர எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி நம்ம நிதியமைச்சராயிடணும் அப்படின்னு தங்கம் தென்னரசுக்கு இல்லை அந்த போஸ்ட்டுக்கு வரக்கூடிய எந்த ஒரு
திமுகவில் தான் எப்பவுமே மாட்டாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும். வெளியிலேருந்து வந்தால் தான் மரியாதை கொடுப்பாங்க. அதிமுகலேருந்து வந்தால் இப்போ பாருங்கள், வைத்திலிங்கம் வந்தார் பாருங்கள், ஒருத்த நாடு கொடுத்துருவாங்க. ஆமாம், நம்ம கூட போன தடவை காதோடில் சொல்லியிருந்தோம், ஓபிஎஸ் வந்தார்னா சபாநாயகர் ஆக்கிடுவாங்க. இப்போ இருக்கிற அமைச்சர்லாம் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி எல்லாரும் அங்கேருந்து வந்தவங்க தானே. ராஜகண்ணப்பன், KKSSR, இந்த மாதிரி நிறையா இருக்காங்கல்ல. வெளியிலேருந்து வந்தால் தான் மரியாதை. இங்கேயே 50 வருஷமா, 40 வருஷமா, 30 வருஷமா, 60 வருஷமா பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்காங்களே. அதே பெஞ்சு தான் தேய்க்கணும். அந்த மாதிரி இவர் என்ன நினச்சாரு, எப்படியும் அந்த மாதிரி வரும், அப்போ இந்த தடவை எம்எல்ஏ சீட் வாங்கிடலாம், வாங்கி நம்ம வந்து நிதி அமைச்சராக இல்லாண்டதுக்காக அடிச்சு விட்டாரு பாருங்க. ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு மட்டும் போயிடுவோம். யாரை யாரோட வந்து கம்பேர் பண்ணுது? தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இவர் ஏதோ பொருளாதார மேதைன்னு வேற சொல்றீங்க, இல்லை சொல்றாங்க. 10 லட்சம் கடன், 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஜெர்மனிக்கு எவ்வளோ கடன் இருக்கு? ஜெர்மனிக்கு என்ன ஏற்றுமதி ஏதாவது தெரியுமா அவருக்கு? இவரெல்லாம் அந்த பொருளாதார கூறில் வச்சாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்லணும். ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து அப்துல் சத்தார் கேட்கிறார், திருவனந்தபுரம் மாநகராட்சி பிரதமர் மோடி அங்கு சென்றபோது அனுமதி இல்லாமல் பேனர் வைத்ததற்காக பாஜக மாநில தலைமைக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் இப்படி நடக்க வாய்ப்புண்டா? அது இப்போதான் இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியில் முதல் முறையாக கேரளாவில் வந்து ஒரு மாநகராட்சியை வந்து பாஜக கைப்பற்றி உள்ளது. ஏன்னா அங்கே வந்து பொதுவாக கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்களுக்குள்ள தான் போட்டி. பாஜக புதிதாக வளரும் கட்சி. அங்கே இந்த தடவை உள்ளாட்சி தேர்தலில் அங்கேயும் பண்ணாங்க, திருச்சூர்லேயும் கைப்பற்றிட்டாங்க. திருச்சூரில் வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அமித்ஷா ஃபார்முலாவில் வந்து எல்லாரையும் திடீர்னு இந்த பக்கம் கட்சி மாற வச்சு மாற்றினாங்க. திருவனந்தபுரத்தில் ஒரிஜினலாகவே தேர்தலையே வந்துட்டாங்க. அந்த இதில் இப்போ மோடி இப்போ வந்துட்டு போனார் இல்லையா, அந்த மாநாடு வந்துட்டு தான் இங்கே வந்தார் இல்லையா, திருவனந்தபுரம் போனார் இல்லையா, அப்போது அந்த விசிட்டில் இப்போ போன போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கங்கே பாஜக சார்பில் மோடியை வரவேற்று பிரதமர் மோடி, பாஜக தலைவர் மோடி பேனர் வச்சுட்டாங்க. இதில் சிலது வந்து அனுமதியோட, பலது வந்து அனுமதி இல்லாமல் வச்சுட்டாங்க. நம்மளுக்கு தானே மாநகராட்சி அப்படின்ற ஒரு தைரியத்தில் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த மாநகராட்சி மேயர் இப்போ தான் அவர் வந்தே ஒரு மாதத்துக்குள்ளே தான் ஆகுது. சட்டம்தான். நான் பாஜகவாக இருந்தாலும் சட்டம் சட்டமே, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே. 19 அதான் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா. மாநில பாஜக தலைமை ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார். நயினார் நாயகன் இங்கே இருக்க மாதிரி அங்கே இருப்பார். அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிட்டார், இந்த இடத்துல வச்சுருக்கீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதுக்கு பெனால்ட்டி அபராதம் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா. அதாவது என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல முன்னுதாரணம். நம்ம கட்சி தப்பு பண்ணுதுன்றதுனால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும், கண்ணை மூடிக்கணும் அப்படின்னு இல்லாமல், தவறு செய்பவர்கள் என்னுடைய கட்சியாக இருந்தாலும் இப்படி சொன்னால் உடனே என்ன சங்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மட்டும் சொல்லாமையா இருக்க போகிறாங்க. நம்ம வந்து இதே வந்து ஒரிஜினலாக திருவனந்தபுரத்தில் ஜெயித்தாங்க, திருச்சூரில் அமித்ஷா ஃபார்முலாவில் ஜெயித்தாங்க, நாங்கள் விமர்சனமும் பண்ணுறோம். அது தெரியாது, நம்மளை சங்கின்னு திட்டிட்டு போட்டோம். நல்ல விஷயங்களை எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும், தவறான விஷயங்கள் யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணணும். அதுதான் நம்மளோட. அந்த வகையில் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து என்னையே கிண்டல் பிடிச்சவான்னு சொல்கிறாங்க. இந்த நேயர் வந்து கேள்வி கேட்குறவர் என்னோட மோசமாக இருக்கார். தமிழ்நாட்டில் இது நடக்குமான்னு என்ன கேட்டார்? ஆமாம், தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்குறாரு. அங்கே மாதிரி இங்கே ஃபைன் போடுவாங்களா, மேயர் பிரியா போட்டுருவாங்களா கேட்குறாங்க. மேயர் பிரியா போட விட்டுருவாங்களா? கூடவே ஒரு பவுன்சர் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு, அவர் போட விட்டுருவாரா? யாருக்கு தெரியும். இனி வந்து அதான் நடக்கிற காரியமா? திராவிட மாடலில் இதெல்லாம் நடக்குமா? இந்த அனுமதி இல்லாமல் பேனரை வைங்கன்னு சொல்கிறதே ஆட்சியாளர்கள் தானே. மேலேருந்து சொல்லி கீழே கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க. அவங்களே தப்பையும் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அபராதமும் போடுவாங்களா, அவங்களே அபராதமும் கட்டுவாங்களா? நம்ம ரொம்ப அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கக்கூடாது. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. ஓகே சார். அடுத்ததாக திருக்கோவிலிருந்து நடராஜன் கேட்கிறார், பிரபலமான தமிழ் பட இயக்குனர்கள் மெல்ல மெல்ல தெலுங்கு படம் இயக்க செல்கிறார்களே, கவனித்தீர்களா?
அட்லனா ஆ. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ம். இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து தயாரிப்பாளர்களே தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சி போச்சு. ம். ஒரே ஒரு நிறுவனத்தை தவிர, ம். சிகப்பு பூதத்தை தவிர உண்மை. அப்புறம் சரி, சிகப்பு பூதம் அவங்க. அது இல்லாமல் இப்போது இது வந்து ஜனநாயகன் படம் யார் தயாரித்தாங்க பாருங்க. ஜனநாயகனா இதுவா பராசக்தியா? ம். அது டான் பிக்சர்ஸ். ஆமாம், அது கேவிஎன். நான் சொல்கிறது பராசக்தி. ம். டான் பிக்சர்ஸ். அது யார்? அதுவும் தம்பி தான், ம். ஆகாஷ் பாஸ்கர். டான் பிக்சர்ஸ் அவரு. இது சிகப்பு பூதம் மேல் லெவலில் அண்ணன். ம். இப்போ அவர் அண்ணன் ஆகிட்டார்ல. ஆமா. அப்புறம் தம்பிங்க இருக்காங்க நிறையா. அந்த தம்பி இல்லைன்னா ஜாஃபர் சாதிக் இருப்பார். அவரு கூட நம்ம வந்து ஒரு படம், அவரு கூட முதல்வர் குடும்பத்தில் வந்து படம் இயக்குன போது அவரை ஜாஃபர் சாதிக்கு, அமீருக்கெலாம் வந்து அவர் பணம் போட்டு படம் பண்ணார். ம். இவங்களை தாண்டி வேறு யாரும் தயாரிப்பாளர்கள் இங்கே இல்லை. அதாவது இருந்தாங்க, அவெல்லாம் கடையை மூடிட்டாங்க. ம். இதுக்கு மேலே போனி ஆகாது, கட்டுப்படி ஆகாதுன்னு போயிட்டாங்க. இங்கே இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ம். தயாரிப்பாளர்கள்லாம் வந்து கம்மியாயிட்டாங்க, கடையை மூடிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கடையை திறக்கலன்னா இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ வர இயக்குனர்கள்லாம் வந்து, அதுவும் வந்து இந்த பெரிய மாஸ் பட இதெல்லாம், இவங்கெல்லாம் வந்து இயக்குனரே வந்து 50 கோடி ரூபா பணம் கேட்குறான். பெரிய பெரிய இயக்குனர் நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் இப்போ இந்த டாப் ஒரு, அதாவது மாஸ் படத்தில் ஹீரோ படத்தில் எடுக்கிறவங்கலாம் வந்து 50 கோடிக்கு. இந்த 50 கோடி கொடுக்கறதுக்கு இங்கே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த, அது பேர் என்ன வேணா இருக்கலாம், அவங்களா வந்து இந்த பேரை இந்த சிகப்பு பூதம்னு வச்சுப்பாங்க, டான்னு வச்சுப்பாங்க, ஏதோ வச்சு அவங்க வகைராவை தவிர பொதுவான தயாரிப்பாளர்கள் யாருமே இங்கே இல்லை. இப்போ லைக்கா இருந்துச்சு, அதுவும் இல்லை. இப்போ ஆமாம், அவள் ஆக்டிவாக இல்லை. ம். என்ன பண்ணுவாங்க? தெலுங்கில் தான் பார்த்தீங்கன்னா 300 கோடி, 350 கோடி, 500 கோடி, 600 கோடிக்கெலாம் படம் எடுக்கிறாங்க. எடுத்து பேன் இண்டியா, இந்த காந்தாரா வருது கன்னடத்துலேருந்து தெலுங்கு, கன்னடத்துலாம் பார்த்தீங்கன்னா புஷ்பா, இந்த அல்லு அர்ஜுன் நடித்தது, இந்த மாதிரி வந்து தெலுங்கில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டோட படங்கள் பண்ணாங்க. அங்கே போனீங்கன்னா இந்த இயக்குனருக்கெல்லாம் 50 கோடி வேணும்னா கொடுப்பான். இங்கே நம்ம ஆள் வந்து யாராவது ஒரு தயாரிப்பாளர் வந்து அங்கங்கே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி கொடுக்கறதுக்குள்ள முக்கி முனகுவான். அங்கே போனால் 500 கோடிக்கு படம் எடுக்கிறவன் ஹீரோக்கு பாலையாக்காரா, என்டி ராமராவ் பையன் பாலையான்னு சொல்லுவாங்க, பாலகிருஷ்ணன் அவர். பாலையாக்காரா, அவருக்கு ஒரு 200 கோடி, டைரக்டருக்கு ஒரு 50 கோடி. அவன் மற்ற படம்லாம் சர்வசாதாரணமாக எடுக்கிறாங்க. தெலுங்குலாம் எடுக்கிறாங்க. இப்போ கன்னடமும் முன்னேறிடுச்சு. மலையாளம் தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் படமாக எடுப்பாங்க, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுப்பாங்க. மலையாளத்தில் வந்து தெளிவாக வந்து ஹீரோவுக்கு இவ்வளோ தான் கொடுக்கலாம். மம்முட்டியாக இருந்தாலும் மோகன்லாலாக இருந்தாலும் 3 கோடி என்னமோ தான் மேக்சிமம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இப்படி ஒரு விதிமுறையே வச்சுருக்காங்க. அந்த அம்மானு ஒன்று ஏஎம்எம்ஏன்னு வச்சுருக்காங்க. கன்னடத்தில் தெலுங்குல வாரி வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் வாடுறாங்களே தவிர வழங்க மாட்டேன்றாங்க. வாடுறாங்க, வழங்க மாட்டேன்றாங்க. அதனால் தமிழ்நாட்டு இயக்குநர்கள்லாம் இங்கே எடுக்கிறதுக்கு வழி இல்லைன்றதுனால தெலுங்கை நோக்கி செல்கிறார்கள். இப்போ உங்களுக்கு திராவிடம் புரிஞ்சிடுச்சா? அதுதான் அந்த காலத்திலேயே பகவான் கிருஷ்ணர் சொல்லிட்டார் பகவத்கீதையில், அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே போய் சேரும். இந்த அர்த்தத்தில் கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்காரு. அவர் வேற தத்துவம் சொன்னார். இந்த பூமியில வந்து பூமியில நிலையாமை பற்றி சொல்லும்போது, நீ தான் வந்துட்டு போறியே தவிர இங்கே என்ன இருக்குதோ அது அங்கே தான் இருக்குதுன்ற ஒரு நிலையாமை தத்துவத்தை சொன்னார். அதை எப்படி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க? பகவத்கீதை எங்க ஆந்திராவிலேருந்து வந்தது, ஆந்திராவிலேருந்து வந்தாங்க, சம்பாதிச்சாங்க, ஆந்திராக்கே போகிறாங்க. சரியா? ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் ஒன்று தானே. திராவிடம் வாழ்கிறது. அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து மயில்சாமி கேட்கிறார், நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். இது வந்து இவர் வந்து கேட்டார், நம்ம ட்ரம்ப் வந்து கேட்டார், நான் 8 முறை போரை நிறுத்தி இருக்கிறேன், எல்லா சர்வதேசத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர், ரஷ்யா உக்ரைன் போருங்களாம் சொல்லி எனக்கு தான் நோபல் பரிசுன்னாரு. அவங்க அந்த நோபல் கமிட்டியில் வந்து யாரோ ஒரு வெனிசுலாவில் ஒரு பொம்பளை கொடுத்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, நேராக போய் ட்ரம்ப்புக்கிட்ட வந்து இந்தாங்க நோபல் பரிசு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துச்சு. உடனே நோபல் கமிட்டிலேருந்து அதை கண்டனம் பண்ணாங்க.
நோபல் பரிசு நான் யார் கொடுக்கணும் அதான். நீங்கள் போய் அது என்ன ஏதாவது நிலத்தை விற்கிற மாதிரி நீங்கள் நோபல் பரிசை வந்து வேற ஒரு ஆளுக்கு விற்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சிறந்த நகைச்சுவைக்காக ஒரு நோபல் பரிசு உண்டுனால் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு அந்த நகைச்சுவைக்கான நோபல் பரிசை நான் பரிந்துரை செய்கிறேன். பெண்களுக்கு அதிக பாதுகாப்பான இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலமாக டெய்லி அவர் வந்து இந்த செய்தித்தாள் செய்தித்தாள் படிக்கிறது இல்லை, பேப்பர் பார்க்குறது இல்லை, வாட்ஸ்அப்பு மற்ற வலைத்தளம்லாம் ஒன்றுமே அவருக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. என்னையா ஒரு முதல்வரை வந்து இப்படி ஒரு சூழ்நிலை கைதியாக வச்சுருக்கீங்க. சூழ்நிலை கைதினா என்னென்னா எதுவுமே அவருக்கு தகவல் போகாமல் வச்சுருக்கீங்க. தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பா 8 வயசு குழந்தை பொம்பளை குழந்தைலேருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்முறை நடக்குது. ஏதோ காது கழுத்தை அறுத்துட்டு போனான்னா நகை யாருக்கிட்ட இருந்தாலும் பிடிக்கிட்டு, குழந்தை கழுத்தில் இருந்தாலும் செயினை பிடுங்குவான், மூதாட்டி அந்த பாம்பரத்தை கூட அறுத்துட்டு போவான்னா அது வந்து பணத்துக்காக, நகைக்காக. பாலியல் வன்முறை செய்யும் அளவுக்கு போதை அதிகமாகி விட்டது, அது வந்து விட்டது. அங்கே கோவையில் விமான நிலையம் எத்தனையோ இங்கே அண்ணா பல்கலைக்கழகம் இப்படி தினமும் வந்து ஏதோ ஒரு 4 செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இன்னைக்கு என்னென்ன தியேட்டரில் என்னென்ன சினிமா ஓடுது அப்படின்னு முன்னாலாம் போட்டிருந்தான். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கற்பழிப்பு, பாலியல் குற்றங்கள் அப்படின்னு போட்டு ஒரு கட்டம் போட்டு ஒரு 7-8 வருது ஒரு நாளைக்கு. இதெல்லாம் அவர்கிட்ட யாருமே சொல்கிறது இல்லை போல இருக்கு. அதனால் நம்ம வந்து நம்மளால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. நகைச்சுவைக்கான நோபல் பரிசை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கொடுப்பது என்று நாம் முடிவு செய்கிறோம். அதோடு நிறுத்தி அவ்வளோ. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு இப்போதான் கொஞ்சம் நம்ம பேசும்போது எங்கேயோ ஒரு குமாரகிரி நம்ம கேட்டீங்க, ஏதோ கேள்வி யாராவது கேட்டிருந்தாரு. அது ஏதோ இந்த குவாரி வச்சுருக்காங்க, அப்புறம் நெல்லையில் குவாரி விஷயம்தான் ஞாபகம் வருது. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 10லேருந்து 15 மாவட்டங்களில் தான் அந்த கல் குவாரி இருக்குது. ஒரு 8 மாவட்டங்கள் அதிகமாகவும் சில மாவட்டங்களில் கம்மியாகவும் இருக்குது. இப்போ பெரம்பலூர்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா கல்பாடின்னு ஒரு இடம், அந்த இடத்துல மட்டுமே எக்கச்சக்கமாக குவாரிலாம் வந்துடுச்சு. ஆனால் பெரம்பலூர்லாம் வந்து மானம் பார்த்த பூமி. ஆமாம். அங்கே ஒன்றும் ஆறுகள்லாம் ஒன்றும் காவிரி இருக்குது, தென்பண்ணை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு ஆற்றுப்படுகையெல்லாம் இல்லை. மானம் பார்த்த பூமினா விவசாயம் அதுதான் நம்பி. அங்கே அது இப்போ உங்களுக்கு இப்போ மழை பெய்யும்னு சொன்னால் பெய்ய மாட்டேங்குது, பெய்யாதுன்னு சொன்னால் பெய்யுது. இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்குது, இயற்கை சூழ்நிலை. ஏன்னா மனிதன் வந்து இயற்கையை வந்து தொந்தரவு செய்வதால் இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறதே இந்த விவசாயத்தை விட்டால் வேறு வழி வந்து ஏதாவது தொழிற்சாலை வச்சா அவன் பொழைச்சிப்பான். அங்கே இருக்கிற கல்லெல்லாம் பேத்துக்கிட்டு கொண்டு போன இந்த கல்லெல்லாம் எங்கே போகுது? குவாரி கர்நாடகா, கேரளா, அண்டை மாநிலங்களுக்கு, திராவிடம் அங்கெல்லாம் போகுது. காசுக்கு தான் இது போகுது. இப்போ தேர்தல் வருது இல்லையா, ஒரு மாவட்டத்திற்கு இந்த கல் குவாரிகளுக்கு வந்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து ஒரு சங்கம் இருக்குது, அசோசியேஷன். இதை தவிர க்ரஷர்னு ஒன்று இருக்குது. இந்த கல்லை வந்து அப்படியே பாறையாக தூக்கிட்டு போக முடியாதுல்ல. ஆமாம். அது உங்களுக்கு வந்து ஒன்று கிரானைட்டு கல்லாக இருக்கணும். அது வந்து தருமபுரி ஒரு சில மாவட்டங்களில் தான் அந்த கிரானைட்டு கல், அந்த கருப்பு பளபளன்னு இருக்குமா, அது. மற்றதெல்லாம் வந்து ஜல்லிக்காக கல். அப்போ அந்த க்ரஷரில் வந்து போட்டு சின்னதாக பொடியாக ஆக்கி அப்போ தான் வந்து லாரியில் ஏற்றிட்டு போக முடியும். இப்போ இந்த தேர்தலுக்காக ஆளும் தரப்பிலிருந்து இந்த அசோசியேஷனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கும் கல்குவாரி அசோசியேஷன் 1000 கோடி ரூபா. ஒரு மாவட்டத்துக்கு 1000 கோடி ரூபா கப்பம் கட்டணும் தேர்தலுக்காக. ஒரு மாவட்டத்தில் சுமார் வந்து ஒரு 70-80 குறைந்தபட்சம் குவாரிகள், அதிகபட்சம் ஒரு 200 குவாரிகள் இருக்கும். ஒரு தோராயமாக ஒரு 100-150 குவாரி இருக்கணும். இவங்க இந்த 1000 கோடியை கட்டணும். அப்போ அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பாருங்க.
நான் சொல்கிறேன், அந்த கல்பாடின்னு ஒன்று பெரம்பலூரில், அந்த ஊரில் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரே வருஷத்தில் கல்குவாரியில் 500 கோடி லாபம். ஒரு வருஷத்தில் 500 கோடி, எல்லாமே சட்டவிரோதம். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒன்றிய செயலாளர்னு நீங்கள் வந்து அவர் திமுக நினைப்பீங்கல்ல, இல்லை அவர் அதிமுக. ஆனால் வந்து அங்கே உள்ள திமுக அந்த நிர்வாகத்தோட நல்ல உறவில் இருக்கார். நமக்கு அது இப்போ இன்றைக்கி அவர் நல்லா பண்ணார், 500 கோடி சம்பாதிச்சாரு, கண்டினியூஸாக வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சம்லாம் கரெக்டாக கொடுக்குறாருன்னா அவர் நம்ம அடுத்தது அமைச்சராக சேர்த்துக்கலாம்ல. ஏற்கனவே 10 பேர் நம்ம வச்சுருக்கோம்ல அங்கேருந்து வந்தவங்க. இப்போ 11வது ஒரு ஆள் சேர்த்துக்கலாம்ல. கல்பாடி நம்ம நிகழ்ச்சி அநேகமாக அவரும் கேட்டுட்டு இருப்பார். அவர் ஆஹா நம்ம அமைச்சராக போகிறோம், திருசக்தியார் சொல்லிட்டாருன்னு சந்தோஷமாக இருக்கட்டும். எதுக்காக சொல்கிறோன்னா 1000 கோடி இந்த க்ரஷர் அசோசியேஷன் இருக்குல்ல, ஒரு மாவட்டத்துலேயும் 500 கோடி. எதுக்கு? தேர்தல் நிதி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதுன்னா உத்தரவிடப்படும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு 1500 கோடி. ஒரு 10லேருந்து 15 மாவட்டம் இதில் மட்டுமே இருக்குது. இதில் இன்னும் மணல் இல்லை, சாராயம் சேர்க்கலை, மற்ற வியாபாரங்கள்லாம் சேர்க்கலை, பத்திரப்பதிவுத்துறை மற்ற துறைகள்லாம் சேர்க்கலை, குவாரிகள் மூலமாக. இப்போ புரியுதுங்களா? சோளிங்கரில் ஏன் வந்து கோயிலை சுற்றி வெடிக்குது, குமாரகிரியில் வெடிக்குது, அப்புறம் நெல்லையில் 20 குவாரி வைக்கிறாங்க. இப்போ அவனுக்கு கொடுத்தா தானுங்க. அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சாலை 45 சாலை, அன்புமணி கூட பேசியிருக்காரு, பாமக அன்புமணியை கூட ராமதாஸ் அவர்கள். 45 டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது சாலை போடுவதற்கு. இந்த டெண்டர் முடிஞ்சு இது முடிக்கும்போது அதுக்குள்ளே தேர்தல் அறிவிப்பு வந்துடும். ஒன்றும் கிடையாது. ஆனால் வசூல் பண்ணிடலாம்ல. இப்போ டெண்டரை போட்டோன்னே அவனுக்கு டெண்டர் கொடுக்கும்போது அவன் காசு கொடுத்துட்றான்ல. அதுக்கப்புறம் அந்த வேலை நடந்தா என்ன, சாலை வந்தா என்ன, வரலைன்னா என்ன, அவன் நாசமாக போனால் நமக்கு என்ன? இந்த கான்ட்ராக்டர் இல்லை மக்களுக்கு அது கிடைக்காம மக்கள் நாசமாக போனால் நமக்கு என்ன? அதாவது போகாத ஊருக்கு போகாத பாதைக்கு டெண்டர், ரோடு வந்து இல்லாத ஒரு ரோடுக்கு வராத ஒரு ரோடுக்கு டெண்டர் போட்டு வசூல் பண்ணுறான். இந்த கான்ட்ராக்டரில் எவ்வளோ பைத்தியக்காரன் இருக்கான்னு பாருங்க. ஆஃபீஸை பற்றியா நம்ம இவ்வளோ கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ பெரிய டெண்டர்னு. கரெக்டு. தேர்தலும் போது நடுவில் வந்து எதுவும் நீ புதுசாக டெண்டர் கொடுக்க முடியாது, அதுக்கு முன்னால் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அது நீ போடலைன்னா ஒரு கால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க? கேன்சல் பண்ணிவிடுவாங்க. சரி, ஆட்சி மாற்றமே ஏற்படவில்லை, இவர்களே வராங்கன்னு வச்சுப்போம். அப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்க, அது நீ அப்போ கொடுத்தது அது கணக்கு கிடையாது. ஏன்னா வேற ஒரு மந்திரி வந்துடுவார். இந்த துறைக்கு வேற ஒரு மந்திரி வந்துடுவார். அவரு கொடுத்தப்பா அது அவரோட போயிடுச்சு, இது தனியாக கொடுத்தாதான். கான்ட்ராக்டர்லாம் பாவம் பரிதாபத்தில் இருக்கிறான். இதுதான் தேர்தல் வரும்பொழுது மக்கள் மேலும் மேலும் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் இந்த வியாபாரி கான்ட்ராக்டர் அவ்வளவு பேரும் சிக்கல் தான். ஆனால் ஒரே ஒரு குடும்பம் தான் சந்தோஷமாக வந்து நாசமாக போகட்டும் இந்நாடு அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு குடும்பம். அது எந்த குடும்பம்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இன்றைய நாள் கேள்விக்கான பதிலும் அருமை, காதோடும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.